இந்த ஃபர்ஸ்ட் கதை இந்த ஃபேன் வார் வந்து ஒரு ஸ்டார் 2 ஸ்டாரை நாங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அது அப்படி கிடையாது. ஜென்ரலாவே இந்த ஃபேன் வர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்க பேசியிருக்கோம். அதாவது இந்த ஜெனரல் ஃபேன் வர்ஷிப்ன்றது தோனி ஃபேன்ஸ் வந்து கோலியை திட்டுறாங்க, கோலி ஃபேன்ஸ் தோனியை திட்டுறாங்க, ஒரு மியூசிக் டைரக்டரோட ஃபேன்ஸ் இன்னொரு மியூசிக் டைரக்டர் திட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே தான் நாங்க பேஸ் பண்ணி பேசியிருக்கோமே தவிர ஒரு ஸ்டாரையோ இல்ல 2 ஸ்டார்ஸையோ குறிப்பிட்டு நாங்க சொல்லவே இல்லை. சோ அந்த மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது. அப்படி சில பேர் அதை அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் தம்பிராமையா சாரோட அந்த போர்ஷன்ஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு ஒரு சில பேர் மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி சொல்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. இப்போ ஒரு படம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது அவங்களோட கருத்து, பிடிக்கல அப்படின்றது அவங்களோட கருத்து, வர்க்காரன்றது எப்படி சொல்லலாம் அப்படின்றது அவங்களோட கருத்து. ஒரு சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கு. அதை நான் ட்ரூவா ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அதான் கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. சில ஃபெமினிஸ்ட்ஸ்க்கு அவங்களோட கருத்து இருக்கு. அகைன் அதையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆனா ஒரு சில பேர் படத்தை ஃபுல்லா பார்க்காம வெறும்னே அந்த கட்டை மட்டும், அந்த ஒரு 2 நிமிஷம் கட்டு வீடியோ மட்டும் பார்த்துட்டு சில சூடோ ஃபெமினிஸ்ட் அப்படின்னாலே அறவேக்காடான ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு அர்த்தம் அதுதான். சோ அவங்க வந்து படத்தை ஃபுல்லா பார்க்காம வெறும்னா அந்த சின்ன கட்டை மட்டும் பார்த்து மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் ஒரே விஷயம் தான் சொல்லிக்கிறேன். நீங்க படத்தை ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு அப்பவும் உங்களுக்கு வந்து படம் அப்ப பிடிச்சிருக்கு, அப்போ இல்ல கரெக்டா தான் பேசியிருக்கான், கரெக்டா தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா ஓகே அதை சொல்லுங்க. அப்ப பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகல, இல்ல தப்பா தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா அதை நான் ஏத்துக்கிறேன். படம் கேவலமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா எப்படி உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கோ, நான் என் மனசாட்சிக்கு உட்பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ணி அதை எவ்வளவு கரெக்டா எவ்வளவு தப்பா ஆகாத மாதிரி எவ்வளவு சோஷியலி ரெஸ்பான்சிபிளா எடுக்கணும்னு நினைச்சுதான் நான் எடுத்திருக்கேன். சோ ஒரு கிரியேட்டரா எனக்கு நான் நினைச்சதை எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு.